ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு குட்டீஸை வந்து எப்படி என்டர்டெயின் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஆம்லெட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட போகிறேன். பால் சேர்த்தா நல்ல சாஃப்டாக வரும், அதனால் கண்டிப்பாக பால் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவையான அளவு, கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து சீஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அப்படியே அரைச்சிட போகிறேன். சப்போஸ் விஸ்கில் நீங்கள் பீட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் சீஸை வந்து துருவி போட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இப்போது நம்ம அடித்து வச்சுருக்க இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். வந்து சிம்லேயே பண்ணுங்கள், ஏன்னா சீஸ் போடுறதுனால அது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். அதனால் சிம்லேயே பண்ணலாம். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரலாம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அது குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்களுக்கு கூட இது தாராளமாக கொடுக்கலாம். ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் அவங்களே எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து குட்டீஸ்க்கு வீட்டிலே பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 கப் உப்பு. ஆல்ரெடி வந்து இதே மாதிரி இப்போ வந்து நான் க்ளே ஒன்று பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ மிக்ஸ் பண்ண ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் கலர் விட்டோம்னா பெயிண்ட் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாத மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 4 டப்பாவில் ஊற்றிட்டு அதில் வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 நாள் வச்சுக்கலான்னு நினச்சி மூடி போயிருக்க மாதிரி டப்பாலாம் தேடி எடுத்தேன். ஆனால் இவங்க ஒரே நாள்லேயே ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா பெயிண்ட் ரெடி ஆகிடும். கடையில் வாங்குகிற பெயிண்ட் மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது அவங்களுக்கு சும்மா இந்த டைமில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஜாலியாக விளையாடுறதுக்கான ஒரு பெயிண்ட் தான் இது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது கையில் எடுத்து எல்லாமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப சேஃபும் கூட, ஏன்னா நம்ம வெறும் மைதா மாவு உப்பு வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இதுக்கு ப்ரஷ்ஷு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, துணி காய போடுற கிளிப்பில் வந்து கொஞ்சோண்டு காட்டன் பால்ஸ் இருந்தது, அதை வந்து கிளிப் பண்ணி வச்சு கொடுத்துட்டேன்.
அடுத்து வந்து பாப்சிக்கல் ஒன்று பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இது வந்து சாத்துக்குடி ஜூஸ், அவ்வளோதான். அதில் வந்து கொஞ்சம் 4 பழமும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றிக்கலாம். சாத்துக்குடியோ இல்லை எலுமிச்சம்பழம், ஆரேஞ்சு இருந்ததுன்னா ஆரேஞ்சு, இல்லாட்டி தர்பூசணி இருந்ததுன்னா தர்பூஸ் ஜூஸு, இதெல்லாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சா கூட ரொம்ப நல்லா வரும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா போதும். என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். இல்லாட்டி பாலை நல்லா சுண்ட காசி அதில் வந்து நட்ஸ் பவுடர் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். இது வந்து ஒரு 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாவம் அவங்களும் வீட்லேயே போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.